மஞ்சக்குடி தந்த மகான் தயானந்தரை பணிவோம். மஞ்சக்குடி தந்த மகான் தயானந்தரை பணிவோம். மக்கள் சேவை மகேசன் சேவை என்பவரை அனுதினம் தொழுதிடுவோம். மந்தகச திருமுகம் கண்டு கழித்திடுவோம். நாம் மந்தகச திருமுகம் கண்டு கழித்திடுவோம். மடமை நீக்கும் ஆச்சாரியர் அவர்தம் பதமலர் பற்றிடுவோம். மகானுபவன் செய்யும் சேவை கண்டு மகிழ்ந்திடுவோம். மகானுபவன் செய்யும் சேவை கண்டு மகிழ்ந்திடுவோம். மக்களுக்கு விழிப்புணர்ச்சி நல்கிடும் தயானந்த சுவாமியை போற்றிடுவோம். மதமாற்றத்தை எதிர்க்கும் தீரன் உரை கேட்டிருப்போம். மதமாற்றத்தை எதிர்க்கும் தீரன் உரை கேட்டிருப்போம். மதி நிறைந்த தயானந்தரின் வழி தன்னில் மதி நிறைந்த தயானந்தரின் வழி தன்னில் வெற்றியாய் நாம் நடப்போம். வெற்றியாய் நாம் நடப்போம். எண்ணிலடங்காத மகான்கள் அவதாரம் பண்ணின இந்த பாரத பூமியில நம்ம காலத்துல சமகாலத்துல வாழ்ந்த மகான் பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் நம் காலத்திலேயே ஒரு மகான் வாழ்ந்து வாழ்க்கை எப்படி வாழ்ந்து காட்டணுங்கிற லட்சியத்தோட ஒரு இளைஞர்களுக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கின மகான் அப்படின்னே சொல்லலாம். இளைஞர்கள் மூலமாகத்தான் இந்த நாட்டினுடைய மறுமலர்ச்சி ஏற்படும். அந்த நாட்டினுடைய மறுமலர்ச்சி வேதங்களோடையும் வேதாந்தங்களோடையும் நம்முடைய புராண இத்திகாசங்களோடையும் கலாச்சாரம் பண்பாட்டோடையும் இணைந்ததுதான் அப்படிங்கிற அடையாளத்தை நமக்கு காண்பித்து கொடுத்த மகான் பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள். உலகமெங்கும் எண்ணற்ற கணக்கிலடங்காத சிஷ்யர்களோட இளைஞர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். இளைஞர்கள் தான் நாளைய தலைவர்கள்ங்கிறதுனால இளைஞர்கள் மூலமாக இந்த நாட்டினுடைய ஆன்மீகம் கலாச்சாரம் தழைக்கணும்னு அரும்பாடுபட்ட மகான். சுவாமி சின்மயானந்தர் மூலமா சன்னியாச தீட்சை வாங்கிக்கிறார். நடராஜன்கிற கலாச்சார நம்பிக்கையும் வேதாந்த பற்றும் உள்ள ஒரு அபூர்வ இளைஞனான நடராஜனுக்கு சன்னியாசம் 1962 கிடைச்சது. சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படிங்கிற தீக்ஷா நாமத்தோட. அந்த சமயம் சின்மயா மிஷன்ல யோகிங்கிற இதனுடைய ஆசிரியராகவும் இருந்தார். நாட்டினுடைய மூளை முடுக்கெல்லாம் போய் வேதாந்தம் கீதை உபனிஷத்துகள் இது எல்லாமே ஏதோ கஷ்டமான விஷயங்களோ நமக்கு பிரிபடாத விஷயங்களோ இல்ல, பாமரர்களுக்கும் புரியும் இளைஞர்களுக்கும் முக்கியமா இந்த பாரதத்தினுடைய பெருமை உணரணும்னு எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணின மகான். ஆகஸ்ட் 15 1930 இந்த பாரத பூமிக்கு கிடைச்சார். நடராஜன், கோபால் ஐயர், தாயார் வேலம்பாள் இவாளுக்கு 4 புதல்வர்கள்ல ஒரு புதல்வர் தான் நடராஜன். ஹிந்து தர்ம ஆச்சாரிய சபாங்கிற உன்னதமான சபையை நிறுவி ஹிந்து மதத்துல இருக்கக்கூடிய எல்லா மடாதிபதிகளையும் ஒருங்கிணைத்தார். அதுதான் ஹிந்து மதத்தினுடைய பலம் அப்படிங்கறத எல்லாருக்கும் உணர்த்தினார். ஓதுவார்களுடைய சிறப்பு எப்பேற்பட்டதுங்கிறத பெருமையை உலகத்துக்கே உணர்த்தின மகான். அவர்களுக்காகவும் ஒரு குரல் கொடுத்தார். சரஸ்வதி நதியினுடைய பெருமை எப்பேற்பட்டது, ரிக்வேதத்திலையும் சரஸ்வதி நதியினுடைய பெருமை இருக்கு. சரஸ்வதி நதி ஏதோ ஒரு நதி இல்ல, அது ஒரு ஜீவ நதி. சரஸ்வதி நதி நாகரீகமே உண்டு, அந்த நாகரீகத்துல வந்தவர்கள் நாம் அப்படிங்கிற அடையாளத்தை நமக்கு காண்பிச்சு கொடுத்தார். ஆல் இண்டியா மூவ்மெண்ட் ஃபார் சேவா, எய்ம் ஃபார் சேவா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான அமைப்பை நிறுவினார். ஏராளமான தங்கும் இடங்கள். சுவாமி இதனுடைய உரைகள் எல்லாம் அடிக்கடி சொல்றது உண்டு, there is not one God, there is only God அப்படிம்பார். ரொம்ப அழகா அவருடைய சொற்பொழிவுகள்லாம் எழுந்து போறதுக்கே மனசு இருக்கா. நாம் இருக்க வைக்கக்கூடிய அந்த சுத்தமான அந்த கலாச்சாரத்தினுடைய அடையாளம் தெரியும். நம்மளுடைய தர்மம் நாம தான் அதை கடைபிடிக்கணும்ங்கிறதுடைய அந்த வேற ஒரு இளைஞர்களுக்கும் வித்துடுவார். பூர்ண வித்யா அப்படிங்கிற ஒரு பெரிய பொக்கிஷத்தை நமக்காக கொடுத்த மகான். இந்த சுவடிகள்லாம் டிஜிட்டல் ஃபார்மேட்ல எல்லாருக்கும் உபயோகப்படும் வண்ணம் வேதத்தை விஞ்ஞானத்துல குழைச்சு கொடுத்த மகான். சுவாமி தயானந்த சரஸ்வதி நிறைய கல்வி நிலையங்கள் அமைச்சார். சுவாமி தயானந்த சரஸ்வதி அவதாரம் பண்ணின மஞ்சக்குடியில நெல் வயல்களுக்கு நடுப்புற அழகான கல்வி நிலையங்களை உருவாக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய 125 கிராம மக்களும் அந்த குழந்தைகளும் இளைஞர்களும் அதனால பயன்படக்கூடிய வகையில ஒரு உன்னதமான கல்வி கூடமா அது அமைஞ்சிருக்கு. 80 ஊர்கள்ல
ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல், 18 இடங்கள்ல கல்வி நிலையங்கள், 5 ஆஸ்பத்திரி, 10 வருஷத்துல எய்ம் ஃபார் சேவா சாதிச்சதுங்கிறது 1 கோடி மக்களை போய் தங்களுடைய சேவையால சென்றடைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. 15 மாநிலங்கள்ல 1 கோடி மக்களுக்கு எய்ம் ஃபார் சேவா சேவை புரிஞ்சிருக்குங்களாம். மதமாற்றத்தை முழுமையா எதிர்த்த மகான். மதமாற்றத்தை முழுமையா எதிர்த்தாருங்கிறது சொல்ல அளவுல இல்லாம செயல்லையும் அதை செயல்படுத்தினார். உலக அமைதிக்காக பல கருத்தரங்குகளும் அத மக்களுக்கு போய் சென்று அடையறதுக்கு என்னென்ன வழிகள் உண்டு அப்படிங்கறத ஒரு பாமரர்களுக்கு கூட புரியும் வகையில பண்ணினார். தர்மரக்ஷண சமிதிங்கிற உன்னதமான இயக்கத்தின் மூலமா கோவில் சொத்தை காப்பாற்றுதல், பசுக்கள் பாதுகாப்பு, நம்மளுடைய வாழ்க்கையும் கலாச்சாரமும் தர்மத்தோட ஒன்றிணைந்தது. தர்மம் வேற நம்ம வேற கிடையாது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதகான்னு சொல்லுவா. தர்மத்தை நாம் காப்பாற்றினால் தர்மம் நம்மளை காப்பாத்துங்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கை தர்மத்தோட, தர்மம் கலாச்சாரத்தோட ஒன்றி இருக்கணும்னு ஒரு மக்களுக்கும் கலை, கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏதோ ஏட்டு படிப்பு மட்டும் ஆகாது அப்படிங்கறதுல ரொம்ப திண்ணமா இருந்த கலை, கலாச்சாரம், பண்பாடு இது 3ம் சேர்ந்ததுதான் முழுமையான கல்வி அப்படிங்கறத இளைஞர்கள் மூலமா உலகுக்கு உணர்த்தின மகான். சமஸ்கிருதம் ஒரு தேவ பாஷைன்னு ஒதுக்காம தன்னுடைய சீடர்கள் மூலமா எல்லாரும் சமஸ்கிருதத்தை பயிலணும் அப்படிங்கறத ஆணித்தரமா வலியுறுத்தினார். தன்னுடைய சொற்பொழிவுகள்ல அடிக்கடி ஈஸ்வரா அப்படின்னு நாம சொல்ல கேட்டிருப்போம். சாக்ஷாத் ஈஸ்வரனே நமக்காக அவதாரம் பண்ணினது போல வேதமும் சாஸ்திரமும் உபநிஷத்துகளும் வேதாந்தத்தையும் இளைஞர்கள் மூலமா ரொம்ப நகைச்சுவை உணர்வோட நம்ம எல்லாருக்கும் உணர்த்தின மகான். ஆகஸ்ட் 15, 1930 அவதாரம் பண்ணி இந்த பாரத நாட்டுக்கே விவேகானந்தருக்கு அப்புறம் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை ஏற்படுத்தின மகான். போன வருஷம் 2015 செப்டம்பர் 23 அன்னைக்கு இந்த பூத உடலை விட்டு சாக்ஷாத் ஈஸ்வரான்னு சொன்ன ஈஸ்வரனோடையே கலந்த நாள். அவர் போட்டு கொடுத்த பாதையில அந்த வேத தர்ம சாஸ்திர வழியில மனப்பூர்வமா செல்வதே அவருக்கு நாம் புரியும் உண்மையான வழிபாடு. ஓ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, போ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, ஓ சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ.